சார் போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சுதா சார்? எல்லாம் டோட்டல் ஃபினிஷ். சரிங்க சார். பிரதர், ஆ என்ன நேராக சொர்க்கத்துக்கு கூட்டு போடுமே உன்னால? சார் நீங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தில் தான் இருக்கீங்க. நான் தான் நரகத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் சார். இப்போ எங்கே சார் போகணும்? எம்ஜிஆர் நகர் வீட்டுக்கு. ஆ போகலாம் சார். உட்காரு. ஏறுங்க சார். பார்த்து உட்காரு. Hey, no, straight, go straight. சார் சார் எம்ஜிஆர் நகர் வந்துருச்சு. இங்கே 10வது தெரு இல்லை 8வது தெரு இல்லை சார் 10வது தெருவா 8வது தெருவா சார்? இல்லை 7 தான் என் ராசி நம்பர். பட் சார் நான் இப்போ எங்கே சார் போகிறது? இது நிதானமாக 2 பேரும் உட்காந்து யோசிப்போம் எங்கே போகலான்னு. வெயிட் அதுதான் உங்கள் ஃபோன் அடிக்குது பாரு. சார் உங்கள் ஃபோன் தான் சார் அடிக்குது. என் ஃபோனா? எங்கே? என் ஃபோன் தான். ஐயோ மம்மி கூப்பிட்றாங்க. ஹலோ மம்மி. சார் ஃபோனை அட்டன் பண்ணிட்டு பேசுங்க சார். நான் அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் மம்மி தான் காலிங் பெல் அடிச்சுன்னே இருக்கிறாங்க. சார் இங்கே கொடுங்க சார். ஏன் இங்கே கொடுங்க சார். என் மம்மி கிட்ட நீ ஏன் பேசணும்? இருங்க சார். ஹலோ ஹலோ அம்மா, நான் ஆட்டோ டிரைவர் சபரி பேசுகிறேன். சொல்லுப்பா. நாங்கள் எம்ஜிஆர் நகரில் தான் இருக்கோம். உங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் சாரை கொண்டாந்து ட்ராப் பண்ணிடுவேன். ரொம்ப ஓவர் ஆயிட்டானா? ஆமாம்மா, கொஞ்சம் ஓவராக தான் இருக்காரு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். இல்லைம்மா, நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்க, நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன். 4வது தெருவுக்கு வா. அங்க வந்துட்டு ஆமாம்மா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து உடனே ரைட். நான் வாசல்ல வெயிட் பண்றேன். சரிம்மா சரிம்மா. பாத்து கூட்டிட்டு வாப்பா. வந்துறேம்மா. வெச்சிட்டுமா? வந்துறேம்மா. பிரதர், ரிவர்ஸ்ல யூ டர்ன் போட்டு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போ. ஓகே? ஓகே சார். ஓகே, ஸ்டார்ட் தி வெஹிக்கிள். போ. ரிவர்ஸ் போ. குட் நைட் பிரதர். பத்திரமா வீட்டுக்கு போய் சேரா. ஓகேவா? நான் வாடா, இறங்கடா கீழே. சார் பார்த்து. வா. I'm steady. நான் சரியா, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடுவாளா? நான் போயிடுவேன் சார். ஓகே, தேங்க்யூ. பார்த்து போடா, மெதுவா பார்த்து போ. தம்பி, எவ்வளோப்பாச்சு? நான் போய் எடுத்துட்டு வரேன். பணம்லாம் வேணாமா, குடிச்சிட்டு ரோட்ல தள்ளாடிக்கிட்டு இருந்தாரு. வண்டி கிண்டி அடிச்சிட போதேன்னு தான் நானே கூட்டிட்டு வந்தேம்மா. நீங்க போய் அவரை பாருங்கம்மா. ஏன்பா, என் புள்ளைய பொறுப்பா கொண்டு வந்து சேர்த்திருக்க, காசு வாங்கலன்னா எப்படிப்பா? நானா தானம்மா சாரை கூட்டிட்டு வந்தேன், அதுக்கு போய் காசு வாங்க முடியுமா? இல்லப்பா, என்னோட திருப்திக்காவது நீ கண்டிப்பா வாங்கிக்கணும். அம்மா பரவாயில்லம்மா, இந்தாங்கம்மா சாரோட போன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. வரேம்மா. சாரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. சரிப்பா. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு புள்ள இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது மழை பெய்யுது.
வாசலுக்கு வெளில நின்னு எவனோ துண்டி சீட்ல என் வீட்டு அட்ரஸ் எழுதி போட்டான் போல இருக்கு. வர அனாதைங்க பூரா என் வீட்டுக்கே வருதுங்க. ஏய் எழுந்துரி, ஏய் எழுந்துரு, ஏய் ஆளுங்களே மோகரிங்களே பாரு. என்னமோ அவங்க அப்பா வீட்டு வண்டி மாதிரி படுத்துட்டு இருக்குதுங்க. ஏய் எழுந்துரி, எழுந்துரி, ஏய் எழுந்துரி, எழுந்துரினா எழுந்துரி, எழுந்துரி, எழுந்து வா வா வா, வெளியில வா, இறங்கு இறங்கு இறங்குடி. நீ யாருடி நீங்க? நான் வைதேகி, இவ கவிதா. ஏய் இங்க எதுக்குடி படுத்துட்டு இருக்கீங்க? எங்களை தொலைச்சிட்டு வந்தாங்களே, தெரியாதா? என்னது? இது உங்க வண்டியா? ஆமா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இது எந்த இடம் வைதேகி? ஸ்ரீவைகுண்டம். வைதேகி, இது ஸ்ரீவைகுண்டமா? என்னடி நானே எக்கனைக்கு போகன என்கிட்டயே கத்தி சாணா பிடிக்கிறியா? கொமட்லயே குத்துவேன். வா. யாருக்குமே நம்மள பிடிக்கல வைதேகி. என்ன நண்டுங்க பேச்ச பாரு, பெரிய மனுஷி மாதிரி. ஆன்ட்டி கொஞ்சம் கீழே குனிங்கள. காட் bless you. வா கவிதா, நம்ம போகலாம். ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாத போதே இந்த போடு போடுதுங்க. இதுங்களுக்கு அப்பா அத்தை இருந்து 3 வேளை முழுசா சோறு திணிச்சிங்க, ஊரே ஏறு பூட்டி உழுதுறங்க. இந்நேரத்துக்கு எங்கங்க கிளம்பிட்டீங்க? உங்களை தானே கேக்குறேன். இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க எங்க? சாப்பிட்டு போலாம்ல. கோவம் என் மேல தானே இல்ல சோத்து மேலேயுமா? போங்க, எனக்கு என்ன? அவங்கவுங்க வயிறு, அவங்கவுங்க சோறு. வேணும்னா சாப்பிடுங்க, வேணாட்டி காயுங்க. எனக்குன்னு வந்து வாய்க்குதுங்க பாரு ஒன்னு ஒன்னும். இந்த காஃபியை குடி. பிரியா, சித்தி வீட்டுக்கு போலாமா? பிரியா, உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னல, காஃபி சாப்பிட்டு போய் தூங்கு. அத்தை, நான் பிரியாவை கொண்டு போய் சித்தி வீட்டுல விட்டுட்டு வரேன். மூர்த்தி, வேணாம் மூர்த்தி. பிரியா இனிமே இங்கேயே இருக்கட்டும். ஏமாமா? பாரதி மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஏற்கனவே அவங்க போனதில் எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்காக தான் அமுச்சு வச்சேன். இப்பவும் நான் தான் மாமா சித்திக்கிட்ட கொண்டு போய் விடலான்னு சொல்றேன். மூர்த்தி, இவ காலம் முழுக்க இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. என் பொண்ணு உயிரோட இருக்கட்டும். பிரியாவை அவங்க கொண்டுடுவாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, அவ இனிமே இங்கதான் இருப்பா. அவளை எங்கேயும் அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ரோஹிணி, இங்க வாடி. நேத்து உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து நேரம் என் வீட்டுல தானே கொண்டு வந்து விடணும்னு சொன்னேன். நீ இங்க கூட்டிட்டு வந்ததும் இல்லாம உங்க அப்பா என்னமோ அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன கதை? நீ என்ன புதுசா ஒரு கதை சொல்ற? பிரியாவே தனியா காரை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. என் வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு புதுசா காரணம் சொல்லாதீங்க. பிரியாவுக்கு இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. அவளை மரியாதையை என் கூட அனுப்பி வைங்க. முடியாது. அத நீங்க சொல்லக்கூடாது. இதோ நிக்கிறானே, அவனை சொல்ல சொல்லுங்க. என்ன என்கிட்டயே வந்து ரைட்ஸ் பேசுறியா?
பெத்த பொண்ணை கூட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? ஆ? பெத்துட்டா மட்டும் பத்தாது, அவளை நல்லபடியா வளர்க்கணும், அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்களோட விருப்பத்தையும் கேட்கணும். அத நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க பொண்ணை எப்படி வளர்த்தோம், அவகிட்ட எப்படி நடந்துக்கிட்டோன்னு உனக்கு என்ன தெரியும்? நான் பக்கத்துல இருந்து எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு பாக்கலனாலும், ஆனா எப்படி நடந்துகிட்டு இருப்பீங்கன்னு என்னால யூகிக்க முடியும். ஏன்னா நானும் இந்த குடும்பத்துல வளர்ந்தவதான். உங்க பொண்ணை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா இவ இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? காலேஜ் டைம்ல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, மத்தவங்க கிட்ட இவ எப்படி நடந்துக்கிட்டா, இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப சுலபமா பிரியாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லுங்க பாப்போம். காலேஜ்ல நடந்த ஏதோ ஒரு சம்பவம் தான் பிரியாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுவும் ஒரே நாள்ல நடந்த சம்பவமும் இல்ல. அவ மனசளவுல கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு வர நிச்சயமா ஒரு 6 மாசமாவது ஆயிருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, அது என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைங்களெல்லாம் உங்களுக்கு கண்டிச்சு வளர்க்க தெரியுமே தவிர கவனிச்சு வளர்க்கவே தெரியாது. எதுவா இருந்தாலும் மிரட்ட வேண்டியது இல்ல அடிக்க வேண்டியது. அத பொறுமையா புரிய வைக்கணும் நீங்க நினைக்க மாட்டீங்க. அத பொறுமையா அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்க நினைக்க மாட்டீங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு நிதானமா முடிவெடுக்கவும் மாட்டீங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க மேல தப்பே இல்லைனாலும் உங்க ஈகோ அவங்க சொல்ற நியாயத்தை ஏத்துக்கவே ஏத்துக்காது. கேட்டா என் பிள்ளைய எனக்கு வளர்க்க தெரியாதுன்னு பெருசா சத்தம் மட்டும் போட தெரியும். என்ன நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு எங்களை குற்றவாளி ஆக்குறியா? பிரியா எந்த மாதிரி நிலைமையில இருக்கான்னு எங்களோட உனக்கு தான் நல்லா தெரியும். நீ ஒரு டாக்டர், அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு உனக்கு தெரியாது? என் பொண்ணை எல்லா இடத்துக்கும் கூட்டு போக சொல்லிட்டு அவளை பைத்தியம்னு பேர் வாங்கி வச்சிருக்க. இன்னைக்கு அவளே தனியா கார் ஓட்டுற அளவுக்கு நீ மெத்தனமா இருந்திருக்க. அவ உயிருக்கு ஒரு ஆபத்துனா யாரால என்ன பண்ண முடியும்? ஏய் ரோஹிணி வாங்க. என்னடி உங்க அப்பா என்னமோ புதுசா வேற கதை சொல்லிட்டு இருக்காரு? அப்பா அப்பா எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் பிரியாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். கொஞ்சம் அசந்த நேரத்துல அவ கார் சாவி எடுத்துட்டு போயிட்டா. ஏய் நீ தள்ளடி, ஏன் நீ உண்மையை மறைக்கிற? அப்பா நாராயணா, நான் தான்ப்பா அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். ரோஹிணி என்ன பிரியாவை பாத்துக்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எங்கேயோ போயிட்டா. நான் கொஞ்சம் அப்படியே அசந்துட்டேன். பாத்தீங்களாங்க, இதத்தான் நேத்து 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. நாம கேட்டதும் ஒண்ணுமே இல்லைன்னு சாதிச்சிட்டாங்க. ஆமாண்டி, எனக்கு என் பொண்ணையும் பேத்தியும் பார்க்கணும்னு விருப்பம் போனேன். போறதுக்கு முன்னாடி நீ என்ன பத்தி யோசிச்சாமா? இவளால நான் பட்ட அவமானத்தை நீ மறந்துட்டியா? எப்பவோ நடந்து முடிஞ்ச கதையை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேசிட்டு இருப்ப? எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா இருப்போண்டா. எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு என் உடம்புல ஒன்னும் சாக்கடை தண்ணி ஓடல. இங்க பார், யார் மேல தப்போ எனக்கு தெரியாது. இனிமே என் பொண்ணு இங்கதான் இருப்பா. மாமா, உங்க ரோஷத்தை விட எனக்கு பிரியாவோட வாழ்க்கை முக்கியம் மாமா. என்ன ஏத்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா மூர்த்தி? அப்போ நேத்து நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், அப்படித்தானே? ஆமா, நைட்டு முழுக்க நான் பிரியாவை தேடிதான் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தேன் மாமா. என் கண்ணுல ஒரு சுட்டு தூக்கம் இல்ல. ரோகிணியை நான் தான் கோயில் இருந்து வெளியே வான்னு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு மனசுக்குள்ள போட்டு குமுறிக்கிட்டு இருக்கேன். பிரியா காணாம போனதுக்கு நான் தான் மாமா காரணம். அவ ட்ரீட்மெண்ட் பாதியிலே நிக்கிறதுக்கும்
நானே காரணமாயிர வேண்டாம். தயவு செஞ்சு பிரியாவை சித்தி கூட அனுப்புங்க. பிரியா போலாமா? நம்ம வீட்டுக்கு அத்தை. ஆமா. தல்றா, என்னங்க இது? வா. மூர்த்தி, நான் கிளம்புறேன். பாய். அப்பாடா, வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆள் இல்ல. இன்னும் அப்பா வரலையே. நீ தானே காலையில வருவாருன்னு சொன்ன. அப்பா நிச்சயமா இங்க வருவாரு. இது எங்க வீடுதான். சாவியை அவரே எடுத்துட்டு போயிருப்பாரா இல்ல வேற யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போயிருப்பாரா? அம்மா கிட்ட ஒரு சாவி இருக்கும், அப்பா கிட்ட ஒரு சாவி இருக்கும். நான் கூட எனக்கு ஒரு சாவி கொடுங்கன்னு கேட்டேன். அப்பா தான் நீ சின்ன குழந்தை, சாவியை தொலைச்சிடுவேன்னு சொன்னாரு. நீ பத்திரமா வச்சிருப்பான்னு சொல்லி வாங்கிக்க வேண்டியதானே. ஸ்கூல்லையே வாட்டர் பாட்டிலு, 2 பென்சிலு, 2 பேனா, ஒரு ஷார்ப்னரு, அப்புறம் ஒரு நோட்டு எல்லாத்தையும் தொலைச்சிருக்கேன். நான் தொலைக்க மாட்டேன்னு சொன்னா கூட அப்பா நம்ப மாட்டாரு. சரி, பக்கத்துல உனக்கு தெரிஞ்ச அங்கிள் வீடு எதுவும் இல்லையா? அம்மா யார் வீட்டுக்கும் அனுப்ப மாட்டாங்க. இங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை. அப்புறம் நான் படிச்ச ஸ்கூல்ல தான் இனியா ஓவியான்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்கள போய் பார்க்கலாமா? அவங்க வீடு உனக்கு தெரியுமா? வீடு தெரியாது, ஸ்கூல்ல போய் பார்ப்போம். இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வருவாரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். சரி சரி, ரொம்ப நேரம் கால் வலிக்குது, உட்காரு. ஹலோ